ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சது உங்க ஷோ ரீல் மூலியமா தெரிஞ்சது. நீங்க தீரன் அதிகாரம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்ற மாரி நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு தான் உங்க ஜர்னி ஃபுல்லா தெரியும். அப்படியே கொஞ்சம் எப்படி இன்ட்ரெஸ்ட்டு? நீங்க ஆக்சுவலா என்ன கிராஜுவேட் என்ன பண்ணீங்க? ஆ எப்படி என்ட்ரி? நான் ஆக்சுவலா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிளேஸ் ஆயிட்டேன். ஆமா காலேஜ்லயே பிளேஸ் ஆயிட்டேன். ஸோ ஒரு ஐடி கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் வொர்க் பண்ணும்போதே எனக்கு பெருசா அதில இன்ட்ரெஸ்ட் இல்ல. நமக்கு இந்த உட்காந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறது செட் ஆகாதுடான்ற மாரி இருந்துச்சு. பிளஸ் எனக்கு கொஞ்சம் பேஷன் வந்து யுபிஎஸ்சி ட்ரை பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு 3 வருஷம் நான் யுபிஎஸ்சி ட்ரை பண்ணேன். அது கிடைக்கலன்ன அப்புறம் ஓகே ஃபைன். நமக்கு வந்து படிப்பு வராது. படிப்பு வரல. ஸோ நமக்கு வேற என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நடிப்பு வரும்ன்றத ஒரு ஒரு இன்சிடென்ட்ல எனக்கு தெரிய வந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட்ல தெரிய வந்துச்சு. ஸோ அதனால அத அப்படியே ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு இப்ப என் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, சினிமால யாருமே கிடையாது. அண்ட் இன்னைக்கு இல்ல 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமா எக்ஸ்போஷர் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லா பசங்களும் ரீல்ஸ் போடுறாங்க. மீடியால வரணுன்ற ஒரு இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிக்கிறாங்க. பட் நாங்க ஆரம்பிச்சப்போ 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ஆ மீடியாக்குள்ள போறேன்னு சொல்றதுக்கே ஒரு மாரி கூச்சமா தான் இருக்கும். எப்படினாலும் சீக்ரெட்டா பண்ணுவோம் அத. ஆமா சீக்ரெட்டா தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி தான் வந்து நான் அந்த டைம்ல ஆரம்பிச்சேன். ஸோ அ ஐடில வேலை பார்த்துட்டு யுபிஎஸ்சி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தேன் எதர்ச்சியா. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரு. அவர்கிட்ட ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி அவரு சொன்னது தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இருமுகன்ல தான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா போனேன். அந்த இருமுகன்ல ஃபர்ஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா பண்ணும்போது, விக்ரம் சார் கூட ஒரு 2, 3 சீன்ஸ் பண்ணேன். அ அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நின்னு அந்த ஒரு 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 பஸ் ஃபீல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேயே நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே திஸ் இஸ் வேர் ஐ பிலாங்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்க அப்படியே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா நெறைய படம் பண்ணியிருக்கேன். பைரவா, வடசென்னையில ஒரு 10, 15 நாள் பண்ணேன். வடசென்னை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 10 நாளுமே வந்து லிட்டரலா உண்மையான அ அ எப்படி சொல்றது? கொலை பண்ணவங்களலாம் வந்து கூட்டு வந்து அந்த ஜெயில்ல போட்டிருந்தாங்க. நான் அதுல வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பேன். அந்த ஜெயிலோட ஒரு வார்டன் மாரி ஒண்ணு பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்படி ஸ்டார்ட்டிங்லேயே எனக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நான் எக்ஸ்போஷர் கிடைச்ச உடனே, ஓகே திஸ் இஸ் நைஸ்ன்றத நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேரக்டர் ரோல்ஸ் ஒரு ஒரு டயலாக் பேசுறது, 2 டயலாக் பேசுறதுன்னு வந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா கேரக்டர் ரோல்ஸாவே எடுத்து பண்ற மாரி வந்துட்டு இருக்கு. அடுத்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போணுன்ற ஒரு ஆசையும் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. போயிட்டு இருக்கு.